ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிகினருக்குமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுறது அண்ட் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஏகப்பட்ட டவுட் வந்து இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது, அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்து போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக கோல் செட் பண்ணுறது அண்ட் உங்களுடைய ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி ரைட் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது இப்படின்றதில் பற்றி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பேச வந்து போகிறேன் அண்ட் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிகினருக்குமே ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னது அப்படின்னா இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர்ஸை ஓன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை இப்படி திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேஸ்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேஸ்கெட்டில் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஆர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இதை வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா பை பண்ணிட்டீங்கன்ற மாதிரி. இப்போ அந்த கம்பெனி க்ரோ ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஷேர் வேல்யூ அப்படின்றது என்ன ஆகும்னா க்ரோ அப்படின்றது வந்து ஆகும். இப்போ நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கிறணும். எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையுமே பெஸ்ட்டாக என்ன ஆகாதுன்னா பெர்ஃபார்ம் அப்படின்றது வந்து பண்ணாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எல்லா எக்ஸையுமே ஒரே பேஸ்கெட்டில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போட வந்து மாட்டாங்க. அதாவது எல்லா மணியுமே ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. செப்பரேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்சிஃபை வந்து பண்ணுவாங்க. லைக் என்னென்ன செக்டர்லாம் இருக்குது, அதில் என்னென்ன கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்து ஒவ்வொரு செக்டருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா டைவர்சிஃபை அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் பண்ணுற அந்த எல்லா கம்பெனியும் சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணாதான் அது உங்களுக்கு வந்து ரிஸ்க்குன்றதை கம்மியாக குறைச்சி உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டியே என்ன பண்ணணும்னா இன்னமும் இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் கிளியர் ஃபினான்ஷியல் கோல். நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே என்ன பண்ணுங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து கேளுங்க. ஒய் ஆர் யூ இன்வெஸ்டிங் அப்படின்றது வந்து ஆர் யூ இன்வெஸ்டிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ்? ஏன்னா உங்களுடைய கோல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல். இப்போ நீங்கள் வந்து லாங் டேர்மாக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு 10 to 15 years நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மோஸ்ட்லி ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கலாம் அண்ட் மோர் க்ரோத்தாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சூஸ் வந்து பண்ணலாம். இல்லை என்னுடைய வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் தான் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஒரு கோல் தான் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்டேபிளாக மோஸ்ட்லி நல்லா வெல் டெவலப்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ், கொஞ்சம் டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா சூஸ் அப்படின்றது வந்து பண்ணலாம். உங்களுடைய கோல் அண்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று ரிஸ்க் டாலரன்ஸ். அதாவது நம்ம எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றது. ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு போகுது அப்படின்னா நம்ம வந்து சைலண்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றது தான். ஏன்னா பாதி பேருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2% டவுன் ஆனவே ரொம்பவும் பதட்டம் ஆயிடுவாங்க, ரொம்பவும் நர்வஸ் ஆயிடுவாங்க, ஒரு மாதிரியான ஒரு இதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா கன்சர்வேட்டிவ் முதலீட்டாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்ப்பாங்க, அவங்களுடைய விசன் வந்து லாங் டேர்மாக இருக்கும். அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரெசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் முதலீட்டாளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாடரேட். இவங்க வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ். இவங்களுக்கு வந்து அதிகமான ரிஸ்க்கும் எடுப்பாங்க, அதிகமான ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதிலிருந்து நீங்கள் எந்த வகையான முதலீட்டாளர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸ் டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் பண்ண கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பண்ணக்கூடிய கம்பெனி. அது லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ரிலையன்ஸ், ஐடிசி, இந்த மாதிரியான நிறையா கம்பெனி நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரெகுலராக என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ டிவிடெண்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரோத் ஸ்டாக். இந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோ அப்படின்றது வந்து ஆவாங்க. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா
அப்படின்னா டெஸ்லா அண்ட் ஜொமோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி டிவிடெண்ட் அப்படின்றதும் அப்பப்போ என்ன ஆகும்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிவிடெண்ட் ஸ்டாக். இவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு சைடு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி என்ன ஆகும்னா வந்துக்கிட்டே வந்து இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னி ஸ்டாக். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்கும். ஏன்னா இது இந்த கம்பெனி வந்து ரொம்பவும் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதனுடைய வொலட்டாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா திடீர்னு என்ன ஆகும், நல்ல ஒரு அப் வந்து போகும், திடீர்னு வந்து ஒரு டவுன் வந்து ஆகும். ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடியது. பட் இது பார்த்தீங்கன்னா பிகினருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சூட்டபிளானது வந்து கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளூ சிப் கம்பெனியும் growth ஸ்டாக் அப்படின்றது அண்ட் டிவிடெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக சூஸ் அப்படின்றது வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறது ஆர் கரெக்டான ஒரு புரோக்கரில் சூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தேவை வந்து படும். நான் இப்போ இருக்கக்கூடிய சில பிளாட்ஃபார்ம் வந்து சொல்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், குரோவ், அப்ஸ்டாக்ஸ், இந்த மாதிரியான இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு புரோக்கிங் இது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்னதை விட நீங்களாம் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னா அதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அண்ட் அதர் அப்ளிகேஷன் எப்படி இருக்குது, எதுவும் பக் இல்லாமல் இருக்கா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக வந்து பண்ணணும். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் கிடச்சிரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை பை பண்ண முடியும். ஸோ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லா பிகினருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாமையே என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. அது ஒரு ராங் டிசிஷன். ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். லைக் என்னென்னது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், அதனுடைய டெப்ட் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அண்ட் அதர் அந்த கம்பெனியை பற்றின பிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே கிளியராக பாருங்கள். இது எல்லாமே நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மணி கண்ட்ரோல், நிறையா ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ண நிறைய வெப்சைட் இருக்குது. ஆல்சோ உங்களுடைய ப்ரோக்கிங் அக்கௌண்ட்லையும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கலாம், நியூஸ் வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பிகினர் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நான் எடுத்தோடனே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அப்படி தான் திங்க் வந்து பண்ணுவாங்க. கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் ஸ்மால், ஒரு 500 ஆர் 1000 இந்த இதில் கூட என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா மணி அப்படின்றது வளர்கிறதுக்கு டைம் முக்கியம். அதை விட நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். அதுதான் ஒரு பெரிய லெவலான ஒரு வெல்த் அப்படின்றத கிரியேட் வந்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா டைவர்சிஃபை அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் எல்லா மணியும் ஒரே கம்பெனி ஆர் ஒரே செக்டரில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ன்றது ஹெவியாக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் இப்போ பாருங்கள் 30% டெக்கு, அடுத்து 25% பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்ஜிசி, அடுத்து 15% பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா, அடுத்து 10% பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஒரு செக்டர் ஃபாலோ ஆனாலும் ஒரு செக்டர் என்ன ஆகும் உங்களுக்கு அதை விட நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய லாஸும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல பேலன்ஸ் வந்து ஆகும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது தான் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எதுக்குன்னா ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா திங்க் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக வந்து இருக்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கி ஆர் ஓவர் நைட்டில் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு மில்லியனோ பில்லியன் கணக்கில் என்ன ஆகாதுன்னா மணி அப்படின்றது வந்து வராது. ஏன்னா இப்போ வேர்ல்டு பிக்கெஸ்ட் இன்வெஸ்டராக சொல்லக்கூடிய வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், அவர் வந்து பில்லியன் கணக்கில் மணி மேக் பண்ணார் அப்படின்னா அதை வந்து ட்ரேடிங் மூலயமா பண்ணலை. அவர் ஒரு கிரேட்டான கம்பெனியை சூஸ் பண்ணி அவர் இயர்ஸ் ஆர் ஈவன் டெக்கேட்ஸ் மேலே என்ன பண்ணார் அப்படின்னா ஹோல்டு அப்படின்றது வந்து பண்ணார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு இவ்வளோ பெரிய வெல்த் கிரியேஷன் அப்படின்றது வந்து வந்துச்சு. அதனால் மார்க்கெட் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா பேனிக் அப்படின்றது வந்து ஆகாதீங்க. ஒரு குட் கம்பெனியை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கோல் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் உங்களுடைய டார்கெட் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். அண்ட் இன்வெஸ்டரோட மைண்ட் செட் அப்படி தான் கண்டிப்பாக வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இதை கண்டிப்பாக ஃபாலோ வந்து பண்ணுங்கள். என்னது அப்படின்னா ரீபேலன்ஸ் அண்ட் ரிவ்யூ.
அது முக்கியமாக ரிவ்யூன்றதை கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி மந்த்ஸ் ஆர் 6 months ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி எந்த மாதிரியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கம்பெனின்றதை பற்றி தெரிய வந்து வரும். இப்போ ஒரு சில கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெக் கம்பெனிஸ் ஒரு 60% ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் இதை என்ன பண்ணுங்கன்னா செல் பண்ணிவிட்டு அதர் ஏதாவது ஒரு செக்டர் நல்லா ஒரு க்ரோத் ஆகும்னு தெரியுது அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா அப்படின்றது கிரியேட் வந்து ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சரி, இதை கண்டிப்பாக ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக் எல்லாமே அவாய்ட் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூமர் ஆர் டிப்ஸை கேட்டு என்ன பண்ணாதீங்கன்னா பிளைண்டாக என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எவ்ரி 1 hourக்கு என்ன பண்ணாதீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அது மூலயமா ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா பில்டு வந்து ஆகும். அதே மாதிரி மார்க்கெட்டை நம்ம டைம் பண்ணணும் அப்படின்றத வந்து நினைக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, என்னால் இந்த லாஸ் வந்து என்னால் இப்போதைக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான மணியை என்ன பண்ணாதீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் திரும்பி ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளின் அப்படின்றது முக்கியம். அதை விட பேஷண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மார்க்கெட் ரிலேட்டடாக. ஏன்னா மார்க்கெட்டில் டெய்லியும் என்ன ஆகும்னா அப்டேட்ஸ் அப்படின்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும். லேர்னிங் தான் நான் சொல்கிறேன். டெய்லியும் வந்து நான் வந்து இது பண்ண சொல்ல, அப்படி டைம் இல்லைனாலும் விட்டுருங்க. பட் அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது புக்ஸ் படிங்க, இல்லை சம்திங் ஏதாவது நியூஸ் கேளுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் ப்ராப்பராக உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பரான சில கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அண்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து இவ்வளோன்னு வேல்யூவாவது கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய அந்த சில சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு தான் அது இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான வீடியோவை கிரியேட் வந்து பண்ண வைக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.